அண்மை செய்தி. திருப்புவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் போலீசாரால் அடித்துக் கொல்லப்பட்டதை கண்டித்து தவிக சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ள நிலையில் விஜய் பங்கேற்கவுள்ள நிலையில் அதிகாலையிலேயே அங்கு தவிகவினர் பலர் வருகை புரிந்து வருகின்றனர். இது குறித்தான முழு விவரத்தை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் யுவராஜ். இது குறித்தான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் காவல்துறை விசாரணையின் போது உயிரிழந்த 25 பேரில் அந்த 25 நபர்களுக்கு நீதி வழங்க கோரியும் அதே போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்க கோரி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சென்னையில் இருக்கக்கூடிய இந்த சிவானந்த சாலையில் கண்டன ஆர்ப்பாட்டமானது தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெற திட்டமிடப்பட்டது. அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்கிறார் என்ற செய்தியை கேட்டு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழக கட்சியின் ஏராளமான தொண்டர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அதிகாலை முதலாகவே மெரினா கடற்கரையில் தங்களுடைய இந்த வாகனங்களை நிறுத்திவிட்டு சாலையாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வருகை தெரிவித்தனர். இதிலே தற்போது வரை 5000க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் இந்த பிடிக்கக்கூடிய நிலையில் இன்னும் ஏராளமான தொண்டர்கள் இந்த பகுதியில் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். அதே போன்று இந்த பகுதி நிரம்பிவிடும் என்ற ஒரு அச்சத்தால் ஆங்காங்கே தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் ஏராளமான நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றனர். கிட்டத்தட்ட 10 மணி அளவில் இந்த ஆர்ப்பாட்டமானது தொடங்கும் எனவும் அதே போன்று சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய இல்லத்திலிருந்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் புறப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் 10 மணி அளவில் இந்த ஆர்ப்பாட்டமானது தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிற நிலையில் ஏராளமான தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் இந்த பகுதியில் கூடி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.